بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم وكيلا قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக ரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ். அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் பாவம் மன்னிப்பு கோருகிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களிலிருந்தும் செயல்களிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தி விட்டானோ அவர்களை யார் வழிநடத்த முடியாது. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு யார் நேர்வழி காட்ட முடியாது. இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். கணிதத்திற்குரிய சகோதரர்களே சகோதரர்களே, கண்ணியமிகு ஒரு நாளிலே முஸ்லிம்களுக்கே உரிய பிரத்யேகமான ஜும்ஆவுடைய நாளிலே ஜும்ஆவுடைய நேரத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே சமூக ஊடகங்களும் நாமும் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஊடகம் என்றால் என்ன, மீடியா என்று சொன்னால், ஒரு காலத்தில் எப்படி சொன்னால் நம்முடைய செய்திகள் சில ஒரு பத்திரிகையிலையோ டிவியிலையோ வந்து சொன்னால் பெருமையாக யாராக இருந்தாலும் பெருமையாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி செய்திக்கு ஊடகத்தில் வந்து. அப்போ இந்த ஊடகம் என்பது பத்திரிகைகள், எழுத்து பத்திரிகையாக இருந்தாலும், காட்சி ஊடகமாக இருந்தாலும், டிவி போன்ற காட்சி ஊடகமாக இருந்தாலும், இணையம் போன்ற இணையவழி ஊடகமாக இருந்தாலும், வெப்சைட்ஸ் இருந்தாலும், இது காமனாக பொதுவாக இந்த ஊடகம் என்று அழைக்கப்படுது. அப்போ இதில் வந்து என்னன்னா எல்லாருடைய செய்தி வருமானா எல்லாருடைய செய்தி வராது. பொதுவாக இன்றைய தலைப்புச் செய்தி என்று நம்ம பார்த்தோம்னா உலக அளவில் ஒரு முக்கியமான செய்தி நடக்கும், அது இருக்கும். இந்திய அளவில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கும், அதை காமிப்பாங்க. அது பிறகு தமிழக அளவில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், அப்புறம் அவர்களை பாட்டிக்கலாம். அப்புறம் ஒரு விளையாட்டு செய்திகள். இவ்வளோதான் ஒரு ஊடகமாக நம்ம செய்தியாக வந்து சேரும். அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஒரு இந்த மீடியாவை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படும் சொன்னால் அவர் அறிஞர் சொல்லுவார், if you are reach the news, உங்களுக்கு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா you are misinformed, உங்களுக்கு அது செய்தி தவறான செய்தி தான் வந்திருக்கு. you have not received the news now, உங்களுக்கு செய்தியே வரலன்னு சொன்னா you are uninformed, உங்களுக்கு செய்தி வரல, மொத்தமே உங்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ செய்திகள் இன்றைய காலத்தில் அதிகமான செய்திகள் பொய்யானவையாக இல்லை, ஒரு செய்தியுடைய சாராம்சம் எடுக்கப்பட்டு அவர்கள்
என்ன கொள்கையை சார்ந்தவர்களோ அதற்கேற்றவாறு அந்த செய்தி திருத்து கூடப்படுது. எப்படி சொல்லப்படுதுன்னா, செய்தியை உள்ளபடி சொல்லி இதாங்க செய்தி, நீங்க முடிவெடுத்துங்க அப்படிங்கிற காலம் கிடையாது. இப்ப என்ன காலம்னா, ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு, அந்த சம்பவத்தை எடுத்து அவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்களோ அதற்கேற்றவா சம்பவத்தை திருத்தி செய்வாங்க, சொல்லுவாங்க. சொல்லும்போது அவர்கள் என்ன செய்தியின் மூலமாக உங்களிடம் சொல்ல நினைக்கிறார்களோ அந்த சிந்தனைக்கு நீங்க செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க. இதுதான் இன்றைய ஊடகத்தில் நடந்து, இது வளமையாக ஊடகத்தில் உள்ளது. இப்போ இந்த ஊடகங்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில், அதாவது ஒரு சில கம்யூனிஸ்ட் நாடுகள் தவிர மற்ற எல்லா நாடுகளிலும் இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாமே பெரும் பணம் முதலாளிகள் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க எந்த நியூஸ் சேனல்லாம் நீங்க எடுத்துக்க, நியூஸ் 18 ஒரு நியூஸ் சேனல் எடுத்தீங்கன்னா அது ரிலையன்ஸ் அம்பானிட்டு இருக்கு. சரி, NDTV மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு செய்தி ஊடகம் எடுத்தீங்கன்னா அது அதானிட்டு இருக்கு. சரியா, சன் குழுமம் தனியாக இருக்கு. இதை பாரு, பெரிய பெரிய நிறுவனங்களின் கைகளில் தான் இந்த செய்திகள் இருக்கு. அந்த செய்திகள் உங்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும் சொல்லுகிறார்கள், எதை சொல்லக்கூடாதோ அதை நம்மளுக்கு மறைக்கிறார்கள். அதான் உங்களுக்கு செய்தி வரலைன்னா யுவர் அன்இன்ஃபார்ம், உங்களுக்கு சொல்லப்படலை. உங்களுக்கு செய்தி வந்துருச்சுன்னா யுவர் மிஸ்இன்ஃபார்ம், உங்களுக்கு தவறான செய்தியை தான் சொல்லுவாங்க. சரியா, அப்போ இன்றைய இந்த மீடியாவில் இருக்கிற ஒரு மாற்றமாகத்தான் சமூக ஊடகங்கள். இப்போ சமூக ஊடகங்கள் என்பது என்ன? சமூக ஊடகங்களையும் நடத்துவதற்கு பெரிய பெரிய நாடுகள், அதாவது ஒரு மேன் சொல்லுவாங்க, MAANG, அதான் மேன் சொல்லக்கூடிய. இந்த மேன்ங்கிற கம்பெனிகள் தான் இந்த மொத்த உலகத்திலையும் என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க. மேன்னா எம்னா மெட்டானது உங்களுடைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், சரியா, மெசஞ்சர், இதெல்லாம். அடுத்தது அமேசான் என்னது? அமேசான் வெப் சர்வீசஸ், கிளவுடு. அமேசானுடைய நீங்கள் அமேசான் வெப்ல போய் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, வாங்குறோம், சரியா. அடுத்து இன்னொரு என்னது? ஆல்பபெட் என்னது? கூகுள் போன்ற நிறுவனங்கள். ஆப்பிள் கம்பெனி என்னது? ஃபோனை வாங்கினாலே என்னது? ஆப்பிள்னு ஃபோனை வச்சுருந்தாலே என்னது? ஒரு பெருமைக்குரியதாக, அப்படிதானே? அப்போ ப்ரீமியமாக சொல்லக்கூடிய ஆப்பிள். அடுத்தது கூகுள், சரியா ஆச்சா. அப்போ இந்த நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தீர்மானிக்கும். இந்த நிறுவனங்களுடைய ஊடகங்கள் தான் இன்று நம்ம கையில் சமூக ஊடகங்களாக இருக்குது. இந்த சமூக ஊடகங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, அது மெட்டாங்கிற கம்பெனி சேர்ந்து. வாட்ஸ்அப்பு மெட்டாங்கிறது, இன்ஸ்டாகிராமு மைக்ரோசாஃப்ட் உள்ளது, த்ரெட்ஸுங்கிறது அது ஒன்று மெட்டாங்கிறது, ட்விட்டரு தனியாக ஒரு கம்பெனி. அப்போது இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு என்ன கொடுத்துச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பிறகு சொல்வதற்கு ஒரு ஊடகத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போ எல்லாரும் எழுதினாங்க, நிறைய எழுத்தாளர்கள், நிறைய பேர் என்ன செய்ய கண்டெடுக்கப்பட்டாங்க. ஓகே, இந்த திறமைகள்லாம் இருக்கு, இந்த திறமையை என்ன செய்ய பறைசாட்டுறாங்க. அதுக்கான வழியாக இருந்தது இந்த சமூக ஊடகங்கள் இருந்துச்சு. இதுதான் என்னது? நாம் தான் எழுத்தாளர். யாரெல்லாம் எழுத்தாளராக இருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் வெளிக்கொண்டு ஒரு முக்கிய பங்காட்சி இருந்தது சமூக ஊடகம். அதே போல சில அரசாங்கங்கள் சில செய்திகளை மறைப்பாங்க. அந்த மறைக்கக்கூடிய செய்தியை நிதர்சனமாக வெளிக்கொண்டதில் மிக முக்கிய பங்காற்றுறது சமூக ஊடகம். அவங்க என்ன செய்யாங்க? தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் போய் சொல்லுது, இங்கே நடந்தது இதுதான். அதனால தான் என்ன செய்வான்னா, எங்கேயாவது கலவரம் நடந்துச்சுன்னா முதல்ல அவன் என்ன செய்வான்? இன்டர்நெட் தான் ஸ்டாப் பண்ணுவான். என்ன செய்வான்? இன்டர்நெட் தான் ஸ்டாப் பண்ணுவான். ஏன்? செய்தி கவர்மெண்ட் சொல்லக்கூடியதான் செய்தியாக இருந்த காலத்தில் போய் எல்லோரும் நிருபர்கள் ஆகிட்டாங்க. பாருங்க, இந்த இடத்துல நான் இருந்தேன், இந்த இடத்துல நடந்தது இதுதான் என்ன செய்யும்? ஒரு தனிப்பட்டவர் என்ன செய்வோம்? தன்னுடைய அங்கு நடந்த செய்தியை மக்களுக்கு என்ன கொண்டு சேர்க்க முடியும். அந்த பவரை என்ன செஞ்சு இந்த சமூக ஊடகங்கள் கொடுத்துச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்னன்னா அப்படி தலைக்கல. அந்த சமூக ஊடகங்களை எப்படி ஆக்கிரமிக்கணுமோ ஆக்கிரமிச்சுட்டாங்க. சரியா, சமூக ஊடகங்களையும் எந்த செய்தியை எப்படி கொடுக்கணும் அதுக்கு தனியாக படிப்பே இருக்கு. தனியாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு தனியாக வார் ரூம் நடத்துறாங்க. வார் ரூம்
பெரிய ரூம் போட்டு அதில் அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்ச எல்லாத்தையும் வச்சு சமூக ஊடக பயன்பாடுகளில் பெரிய பெரிய ஆட்களை வச்சு நீ இப்படி செய்தியை போடு, இந்த செய்தியா நீ இப்படி போடு அப்படின்னு சொல்லி செய்திகளை நம்ம புஷ் பண்ணி நம்ம செய்யறாங்க. இப்போ பணம் தான் அமைச்சாங்க. அதோட விளைவு இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கான முக்கிய காரணியாக இருந்தது அமைந்தது சமூக ஊடகம். அது அமைந்ததுல 100% பொய் தான். பொய் தான் வந்துச்சு. பொய்யை சொல்லி மக்களை மடைமாற்றி அவரோட சிந்தனைகளை மழுங்கடித்து செஞ்சாங்க. இன்று ஆட்சி மாற்ற அளவுக்கு செயல்படுது. அதான் இன்னைக்கு சமூக ஊடகம். இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை? இப்போ இன்னைக்கு அவங்களோட சாயம் விழுந்து போயிடுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐயோ தப்பு நினைக்கிறாங்க. இனிமேல் என்ன செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்போ அவர்கள் இந்த சமூக ஊடகத்தை வைத்து என்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை சாதிக்கிறார்கள். சாதித்து விட்டு அதிகாரத்தில் போய் அமர்ந்துட்டாங்க. அப்போ இதுதான் இன்றைய மீடியா கூட ஊடகமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் முதல்ல சொல்லி யோசிப்பாங்க, மிஸ்இன்ஃபார்ம், அன்இன்ஃபார்ம், இதுதான் நீங்கள் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம செய்திகளை பார்க்காம இருந்தாலே நம்ம மனசு நிம்மதியாக அந்த நிலைமைகள் செஞ்சு மாறிடுச்சு. தேவையில்லாத செய்திகள் ஃபோனை ஓப்பன் பண்ணால் 50 நோட்டிஃபிகேஷன் என்னென்னு போய் பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் செய்தி வரும். அது சொன்னாலும் அங்கே தொட்டு அங்கே தொட்டு இறுதியாக நம்முடைய நேரத்தை முழுமையாக வீணடிக்கக்கூடிய நிலைமையில் அளவுக்கு சேர்ந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னால் மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? படிப்பது, அதாவது ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் படிப்பாங்க. சரியா? பாடல்கள் கேட்கக்கூடிய சிலர் இருப்பாங்க, அவங்க பாடல்கள் கேட்பாங்க. சில பேர் விளையாடக்கூடியவர்கள் விளையாட போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளையாட்டு பிடிச்சிட்டு விளையாடவே போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, மனிதர்களோட பேசுவாங்க, வீடுகளில் பேசுவாங்க. எல்லோரும் என்ன செய்யறாங்க பேசுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய அறைகளை சுத்தம் பண்ணுவாங்க, தங்களுடைய வீடுகளை சுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ இல்லை. இப்போ என்ன செய்யுது? இப்போ இல்லை, யாருக்குமே நேரம் இல்லை, உலகமே கைக்குள்ள அப்படிங்காங்க. ஆனால் பக்கத்தில் கொண்டு பேச மாட்டாங்க. பக்கத்தில் பிள்ளை பெற்றவங்க என்ன செய்யல, பெற்றவங்க பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை. சரியா? தாய் தகப்பன்கிட்ட பேசுறது இல்லை. சரியா? பிள்ளைகளாக அவங்க பேசுறாங்க. பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அந்த ஊடகங்களில் நேரம் தெரியல, வெளியே நாடுகளில் யார் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி தெரியல. ஸ்கூலுக்கு நம்ம எதுக்கு அனுப்புறோம் சொன்னால், முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய முதல் நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே போய் படிப்பதல்ல நோக்கம். முதல் நோக்கம் எதுன்னா, ஸ்கூலில் இருக்கிறது தான் ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம். அங்கு பலதரப்பட்ட குடும்பத்திலிருந்து, பலதரப்பட்ட பழக்கவழக்கங்கள் இருந்து, பலதரப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருந்து வரக்கூடிய மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் தான் ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலில் படக்கூடிய படிப்புனா யாரிடம் எப்படி பேசணும், யார் எப்படி பழகணும், யார் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்கும், தீய குணம் இருக்கும். இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பது ஸ்கூலில் இருக்கக்கூடிய பழக்கவழக்கம் தான். இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பழக்கவழக்கம் தான் இவர்கள் பெரிதான பிறகு சமூகத்துக்கு வரும்போது சமூக மக்களை சந்திக்கும் போது தெரியும் அவங்களுக்கான என்னது அடையாளம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் முதல்ல ஸ்கூல் என்பது படிப்பு என்பது ரெண்டாவது. அப்போ இந்த சமூக ஊடகங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடும். நான் தாய் தகப்பன் பேசுகிறேன். ஒருத்தர் பேசும்போது கூட முன்னாடி எப்படி பேசுவோம், பேசுனா அவர் முகம் பார்த்து பேசுவோம், அவர் என்ன பேச வராது உள்வாங்குவோம். பேசுனா அப்படியா சரி, அப்புறம் அப்படி என்னது பேசக்கூடிய மனிதனுக்கான மதிப்பு என்ன, நாம் அவருடைய முகத்தை பார்த்து பேசுவது, அவருடைய பேச்சு நாம் மதிப்பளிப்பது. அதுதான், அது இல்லை. சரி, ஓய்வு நேரத்தில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்கிறாங்களா? அது இல்லை. எல்லாமே என்னது ஃபோனில். ஓய்வு நேரம் வந்தாலே எல்லாரும் நானும் நீங்களும் ஃபோனில் தான் இருக்கிறோம். சரியா? போதா குறைக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சு, இன்ஸ்டாகிராம் உலகம். பிஸ்னஸே இன்ஸ்டாகிராம் தான். கவர்ச்சி உலகம். உடனே கவர்ச்சியை பார்த்து மயங்கினா இன்ஸ்டாகிராம்னாலே கவர்ச்சி தான். சரியா? அந்த கவர்ச்சியை பார்த்து மயங்கினா ஆட்சி மாறிடுச்சு. கவர்ச்சியை பார்த்து மயங்கி நம்ம சமூகத்தில் மட்டும் இல்லை, நிறைய சமூகங்கள்ல என்னது பெண்கள்
ஓடி போயிடறாங்க. என்னன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராம பழக்கம், திருமணமான உறவுகள், திருமணத்திற்கு பின்னிய உறவுகள், திருமணத்துக்கு முன்னாடி நேரடியாக பார்த்தா தான் பிரச்சனை வரும். இப்போ நேரடியாக பார்க்கணும் அவசியமே இல்லை. ஃபோன் இருந்தால் முடிஞ்சு போச்சு, இன்ஸ்டாகிராம் இருந்தால் முடிஞ்சு போச்சு. நிலைமைக்கு இந்த உலகம் வந்துருச்சு. சரியா? அப்போ இதில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது அவங்களுடைய நேரங்கள் நிறைய விரயமாகும். சரி, இப்போ சமூக ஓட்டப்படம் என்ன என்பதை அவருடைய பின் விளைவுகள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாம் எப்படி மாறிவிடும் என்பதை பார்த்தோம். அப்போ மூன்றாவது நாம் பார்க்க வேண்டியது இஸ்லாம் என்ன. நம்மளோட தலைப்பு என்ன? சமூக ஊடகங்களுக்கு நாமும் ஒரு இஸ்லாமிய பார்க்கணும். அப்போ ஊடகம்னா என்ன, சமூக ஊடகம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம் 95வது செய்தி, ரொம்ப பிரபலமான செய்தி, ஹதீஸே ஜிப்ரீல் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுக்கு பேரு ஹதீஸே ஜிப்ரீல். எப்படி இந்த சம்பவம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, தன்னுடைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், வெண்மையான ஆடைகள் வருகிறார். பிரயாணத்திற்கான எந்த களைப்பும் அவனுக்கு தெரியல. ஆடை களையில, முகத்தில் குழி பணியில, அப்படி வெளிச்சம் பழிச்சுட்டு இருக்கிற மாதிரி வர, தலையிலானது அழகான சீவி வர. அப்போ அவர் என்ன செய்யறாரு, வேகமாக வந்து ரசூலுல்லாஹி முட்டுக்கள் 2 முட்டும் இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி அவருடைய முட்டும் ரசூலுல்லாஹி முட்டும் இணைஞ்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்து ரசூலுல்லாஹி கேள்வி கேட்கிறாங்க. யார் சொல்லலாம்? ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன கேட்குறாங்க. இந்த கேள்விகளை கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன வந்தது ஒன்றுமே இல்லை, ரசூலுல்லாஹி ஒன்றா கேள்வியே கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்வே தூதரை நம்பிக்கை கொடுக்குது. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹஜ் செய்வது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க. ஒரு நீண்ட ஹதீஸ். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுவதற்கு அதை பற்றி ஞானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னையை விட உங்களுக்கு தான் தெரியுங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியம். என்ன ரசூலுல்லாஹி எப்படி சொல்கிறாங்க, ஒரு மனிதரோட எப்படி கேட்குறாரு. அப்போ எல்லாம் கேட்டுட்டு அவங்க எஞ்சி போயிட்டாங்க. இப்போ எஞ்சி போனோடனே யார் வந்தா தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவில வந்தாங்க. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க. அப்போ இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறது அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் நம்ம தெளிவாக நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு சொன்னால், இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்வை வணக்கத்துக்குள்ளாக நம்புவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அவருடைய அடிமையாக நம்புவது, அதுக்கு சாட்சி சொல்லுவது ஷஹாதா. இரண்டாவது அக்கீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது, வாக்கு ஜக்கா, ஜக்காத்தை சரியான முறையில் கொடுத்து. அப்புறம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்குவது. வசதி இருந்தால், உடலாலும் பணத்தாலும் சக்தி பெற்றிருந்தால் அவரை ஹஜ் செய்யும். இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இதுதான் இஸ்லாமிய அடிப்படையான விஷயம். ஆனால் பிற அடுத்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சில சமயங்களில் கேள்விகள் கேட்கப்படுது. சில கேள்விகள் கேட்கப்படுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தமிழ்முத்தாரிகள் அடிக்கக்கூடிய ஹதீஸ் 95வது ஹதீஸா சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். என்ன மார்க்கம் இஸ்லாம்னா என்ன ரசூலுல்லாஹி கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, மார்க்கம் என்பது நலம் நாடுவதுதான். என்னது? நலம் நாடுவது, நன்மையை நாடுவதுதான் மார்க்கம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுதுன்னு சொன்னால், இன்னொரு ஹதீஸை தொடர்படுத்தி பேசலாம். என்ன ஹதீஸு? நீ முஸ்லீமாக ஆக மாட்டாய், எதுவரை நீ ஆக மாட்டாய் ரசூலுல்லாஹி கேட்குறாங்க. நீ முஸ்லீமாக ஆக மாட்டாய், எதுவரை ஆக மாட்டாய்? நீ உனக்கு நாடுவதை உன் சகோதரனுக்கும் நாடுவது. அப்போ பிறர் நலம் நாடுவது என்பது மார்க்கத்தில் என்னது மிக மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிவது என்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னாலே அது பிறர் நலம் நாடுவது தான். என்னது? பிறர் நலம் நாடுவது தான்.
சில செய்தி வருது. சில சமயங்களில் இஸ்லாத்தின் மிகச்சிறந்த செயல் என்ன யாரும் சொல்லலாம் கேட்குறாங்க. புகாரிலே 12வது செய்தியாக பதிவு செய்வதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நேரடியாக வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தில் மிகச்சிறந்த பண்பு எது எனக்கு சொல்லித்தாங்க கேட்குறாங்க. சொல்றாங்க, பசியோடு இருக்கவருக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்கள். பசியோடு இருக்கவருக்கு நீங்கள் உணவளித்தவர். அடுத்து என்ன? அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சிறந்த விஷயத்தில் சொல்றாங்க 2 விஷயம். இன்னும் முதல் விஷயம் பசித்தவருக்கு உணவளிப்பது. 2வது விஷயம் என்ன? நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் எடுத்துரைப்பது சொல்றாங்க. அப்போ இதுதான் இஸ்லாம். அப்போ நம்ம நலவு என்பது நம்முடைய நலவை பார்ப்பது, என்னை போன்று என்னுடைய சகோதரனுக்கும் நலவை நாடுகிறது. இதுதான் இஸ்லாம் அடிப்படையில். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சமூக ஊடகங்கள் மூலியமாக நமக்கு, நம்முடைய மார்க்கத்திற்கு, நம்முடைய இல்முக்கு, நம்முடைய ஈமானுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னா பெரிய மிஸ்டேக் சரியா. முதலாவது பாதிப்பு என்னன்னு சொன்னால், ஆன்மீக பாதிப்புகள். என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது? முதல்ல பாருங்க, நேர விரயம். ஒரு செய்தி வரும், டைமின்னு ஒரு சவுண்ட் வரும், நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்போ எடுத்து என்ன செய்யுதுன்னு தான் பார்ப்போம், என்ன செய்யுதுன்னு பார்க்க தான் பார்ப்போம். அதுக்கு வர நேரத்தை பார்த்தோம்னா 1/2 மணி நேரம் ஓடிட்டு என்ன, அடுத்த ஒரு செய்தி, அந்த செய்தியை பார்ப்போம், இன்னொரு செய்தி, அப்புறம் இன்னொரு செய்தி, இப்படி அதில் ஓடிட்டு 1/2 மணி நேரம் போயிடும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், மணிக்கணக்காக என்ன செய்யுது, அதில் மூழ்கி இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் வேலையை சமூக ஊடகங்கள் செய்யும். இதனால் என்ன ஆகுது? கடமையான தொழுகை செல்லாமல் இருக்குது, அல்லது கடமையான தொழுகைக்கு லேட்டாக செல்வது, அல்லது கடமையான தொழுகையை ஜமாத்தை விட்டு தொழுவது. அப்படிதானே சாதாரணமாக ஆகிப்போச்சு. எப்படின்னு சொன்னால், ஒரு காலம் வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், கடமையான தொழுகைன்னா 1 மணிக்கு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், 12:50 வீட்டிலேருந்து கிளம்பி வந்து வீட்டில் அழகாக உள்ள செஞ்சு வாகனம் நடந்து வந்து அழகாக உட்கார்ந்து தொழுகை எதிர்பார்த்து தொழுதுட்டு சுனக்கான தொழுகை தொழுதுட்டு குதிரை செஞ்சுட்டு போனோம். இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களே உங்களை நான் உட்பட முகாசபா செய்யும், சுய பரிசோதனை செய்யும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? தொழுகை சரியான நேரத்தில் தொழுகை எடுத்துக்கணும். இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாள் சிறப்பிட சொல்றாங்க. ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை. இந்த காலத்து இதே வெள்ளிக்கிழமை ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. மறுபடிய நாள் இன்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த ஜும்மாவுடைய நாள்கள் மிக சிறந்தது நாம் சொல்லட்டுமா? அது இந்த ஜும்மாவுடைய ஃபஜ்ருடைய ரகாத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முழு சுன்னத்துகள் 2 ரகாத்துகள். அது உலகையும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுதோம்? முதலாவது. 2வது, ஃபஜ்ருடைய தொழுகையில இமாமுடைய ஜமாத்தை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இமாம் ஜமாத்தோடு நாம் எத்தனை பேர் தொழுதோம்? இரவெல்லாம் எவ்வளவு நேரம் ஃபோன்ல சொல்லுங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம். இதான் ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு தீமையான விஷயத்தை செய்ய சொல்லி உங்களை தூண்டுவான். அதை உங்களுக்கு அழகுபடுத்துவான். அழகுபடுத்தி விட்டு என்ன செய்வான் சொன்னா, உங்கள் செயலை, அந்த செயலை அவன் செய்ய வைத்து அவன் என்ன செய்வான்னா, இந்த செயலை நீ செஞ்சல, இந்த செயலிலிருந்தும் உன்னிடமிருந்தும் நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு அவன் விலகிடுவான். செய்ய சொன்னது யாரு? அவன் தான். உள்ளத்துல வசுவாசம் போட்டது யாரு? அவன் தான். செய்ய வச்சது யாரு? அவன் தான். செஞ்சது யாரு? நம்ம. செய்து விட்ட பிறகு என்ன செய்வான்? அது என்ன செய்வான்? விளைவிக்குவான். அதோடைய பாவம் நமக்கு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே,
நேரங்களை அதில் என்ன செய்யணும், அதிகமாக செலவழிப்பது என்ன செய்யணும், நாம் தவிர்க்கணும். ரெண்டாவது, வீண் பேச்சுகள். வீண் பேச்சுகள் எப்படி ஏற்படுது? பிறரை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் அதில் வருது, உட்காந்து படிக்கணும். சரியா? தேவையில்லாத அரட்டைகள் நடக்கும். ஒரு கமெண்ட் போனால் அதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் போனோம், அவன் எங்கேயோ உள்ள எந்த உலகத்துலேயே எங்கேயோ இருக்கான், நம்ம பக்கத்தில் உள்ளது தான் அவன்கிட்ட பேச மாட்டோம். சரியா? உலகம் சுருங்கிடுச்சுன்னு சொன்னால் உலகம் சுருங்கலை, நம்ம சிந்தனை இது கூட சுருங்கிடுச்சு. அறிவு இருக்கவன் யார், அவன் என்ன செய்யறான், யார் செய்யறான், அவன் என்ன பேச வந்தான், எதை பற்றியும் கவலை இல்லாத மக்களாக என்ன செஞ்சு மாற்றிடுச்சு. மூணாவது முக்கியமான விஷயம், இறை நினைவுகள் என்ன செய்யுது, தூரமாக. நம்ம என்ன யோசிப்போம், நம்மள எத்தனை பேர் டெய்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் டெய்லி 100 தடவைக்கு மேலே செய்யணும் பாவம் நிற்கிறேன். சரியா? நம்ம எத்தனை தடவை நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் 2 வார்த்தைகள் சொல்லி தரணுமா, அது 2 வார்த்தைகள் பூமியில் உள்ளதையும் வானங்கள் உள்ளதையும் எல்லாத்தையும் ஒரு தராசி ஒருபதில் வைத்து இந்த 2 வார்த்தைகளை வைத்தால் அந்த 2 வார்த்தைகளுடைய தட்டு தான் கடமார்க்கு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான ரப்பியல். எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? நம்ம எவ்வளவு நேரம் நம்ம சொல்றீங்க சகோதரிகளே, நம்ம சொல்றோமா? திக்ர்கள் செய்வதில் நம்முடைய எண்ணங்கள் இல்லை, நினைவுறுவதற்கு நம்ம ரொம்ப பாரம்பரியமாக ஆகிவிட்டோம். மெயின் என்ன காரணம்? இதுதான், நம்மளுடைய நேரத்தை செய்து ஆக்கிறோம். இறை அல்லாஹ்வுடைய நினைவுகள் நம்ம செய்து நம்மளை தூரமாக. அடுத்து அடுத்த அதில் இந்த ஆன்மீக பாதிப்புகளில் இறுதியான பாதிப்பு பார்வையை பேண முடியாத விஷயம். பார்வையை பேண முடியாது. நல்ல விஷயம் தான் வந்துகிட்டு இருக்கு, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு, நல்ல விஷயம் தான் வந்துகிட்டு இருக்கு. கல்லும் போது ஒரு ஆபாசம் வருதா இல்லையா? வரும். ஏன்னா அதுக்கு பின்னாடி கூகுள், ஃபேஸ்புக்குடைய அனலிட்டிக்ஸ் ரன் ஆகிட்டு. நீங்கள் எதை கொடுத்தால், உங்களுக்கு எதை கொடுத்தால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கிறீர்களோ அதை கொடுக்கும். ஏன் பார்க்கும்போது சுமையாவது இடையில விளம்பரம், அந்த விளம்பரம் தான் அவனுக்கு வருமானம். சரியா? அப்போ உங்களுடைய சிந்தனையை அதிலே ஆக்கிரமித்து வைக்க வேண்டியது, அந்த டிசைனே அதுதான். உங்களை சிந்தனை மழுங்கடிக்க வேண்டியது அவருடைய நோக்கமே. அவருடைய நோக்கமே தான். எப்படி மழுங்கடிக்கப்பட்டதுன்னு சொன்னால், இன்றைக்கு பொருளாதாரத்திலே பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாட்டில் இந்த நான் சொன்னா 5 கம்பெனி, இந்த கம்பெனி தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க இருக்குது. எப்படி அவனுக்கு பணம் சேருது? அவன் பொருளை நேரடியாக இருக்கானா? கூகுளுக்கு தான் நேரடியாக பொருள் இருக்கா? கூகுளுக்கு தான் பொருள் இருக்கா? கடைக்கு போகிறோம், பொருள் பேப்பர் வாங்குகிறோம், அந்த மாதிரி பொருள் ஏதாவது கூகுளுக்கு இருக்கா? மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஏதாவது பொருள் இருக்கா? 1-2 இருக்குது. எக்ஸ்பாக்ஸு, அப்புறம் கூகுளுக்கு ஃபோன் இருக்குது, பிக்சல் ஒரு ஃபோன் இருக்குது, 1-2 தான். சரியா? ஆனால் இன்று உலக பெரும் பணக்கார கம்பெனிக்காக இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய பாவச்சுமை, மிகப்பெரிய மக்களின் நேரத்தை குனிஞ்சு மக்களிடம் பாவம் செய்ய வைத்து இதன் மூலியமாக சம்பாதிக்கலாம். எப்படி மக்களை பாவத்தில் தள்ளலாம், சைத்தானுடைய பெரிய வேலை இந்த கம்பெனிகள் மூலமாக நடந்துருக்கு. சரி, இரண்டாவது முக்கியமான பாதிப்பு என்னன்னு சொன்னால் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், மனோவியல் ரீதியான பாதிப்பு. என்ன பாதிப்பு? முதல்ல முகஸ்துதியும் பெருமை. என்ன முகஸ்துதியும் பெருமை? நம்முடைய ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஒரு செயல் இருக்கு. அவர் ரொம்ப அழகாக இருக்காரு, இல்லை ஒரு பெண் அழகாக இருக்காங்க, அல்லது ஒருத்தர் நற்செயல் செய்கிறாரு. ஒருத்தர் ஆட்சி செய்கிற உமாசனை செய்கிறாரு, முறா செஞ்சால் முறா செஞ்சு வரட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லி போயிட்டு சரி பார்த்துக்கலாம், நான் முறாக்கு நோக்கமே அடிபட்டு என்ன செய்யும்? நீங்கள் அவ்வளவு செலவழித்து அவ்வளவு சிரமப்பட்டு போனது எல்லாத்தையும் என்ன செய்யும்? வீணாக. பெருமை பாருங்க, முகஸ்துதியையும் பெருமையையும் என்ன செய்யும்? இந்த சமூக ஊடகங்கள் அதிகப்படுத்திருக்கோம். ஒன்றுமே இல்லை, சும்மா எங்கேயோ போகிறான், அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கான், அதை என்னதான் நடக்கும் பார்த்துட்டு 5 நிமிஷம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு நேரங்கள் நம்மளுடைய நேரங்கள் வீணாகும். இப்போ முகஸ்துதியும் பெருமை என்பது மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நம்ம என்ன செய்ய உண்டு. மறைவான ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய சிறுக்குகளை செய்கிறீங்கன்னு நான் பயப்படலை. சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய சிலை வழக்கத்துக்கு திரும்புறீங்கன்னு நான் பயப்படலை.
ஆனால் நான் பயப்படுவதெல்லாம் மறைவான நினைவு, ரியா என்று சொல்லக்கூடிய மறைவான நினைவு. இது அழகுபடுத்துகிறார், பார்ப்பதற்காக நாம் அழகுபடுத்துவது. ஒருத்தர் தொழுகைக்கு போய் நிற்கிறாரு, நிற்கும் போது ஒருத்தர் வந்துட்டார், அவர் வந்தாருங்கிறதுக்காண்டி தொழுகையை அழகுபடுத்துவது. இதுதான் மறைவான நினைவு. இதுக்காண்டி நான் பயப்படுறேன் சொல்லலாம். அடுத்து என்னது? சைக்காலஜியில் எஃபெக்ட். ரெண்டாவது மிக முக்கியமானது பொறாமை மற்றும் பேராசை. பேராசையை உண்டு பண்ணுகிறது. எப்படி பேராசை பண்ணுறது? இந்த நிறைய அபிவி கம்பு துபாயில் ஒரு ஆடு ஒன்று இருக்கு செய்தி. துபாயில் அப்படியே இருந்து சம்பாதிச்சு அப்படியே பெரிய காரில் செட்டிலான மாதிரி ஃபோட்டோவை போட்டு வீடியோ போட்டுறது. இங்கே இருக்க போகிறான் நினச்சிக்கிடுவான், அங்கே போனால் இப்படிலாம் இருக்கலாம் போல நினச்சி அங்கே போனால் அவனும் சேர்ந்து புட்பாட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன நடக்கு? பொய்யான செய்திதான் பரப்புறாங்க. மக்களிடம் என்ன செய்கிறாங்க? ஒரு பேராசை உண்டு பண்ணாங்களா இல்லையா? பேராசையை உண்டு பண்ணி மக்களுடைய இயல்பை பாதிக்க வச்சு சைக்காலஜிக்கல் அப்போ நம்ம அங்கே போனால் செய்யலாம் பொழுது அவன் கஷ்டப்பட்டு இருக்க வாழ்க்கையை விட்டு இங்கேருந்து போனால் மனைவி மக்களை விட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர முடியும். அது ஒரு வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கையா சொல்றது? அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி இறக்கும் பிறகு யார் நிறைய அவங்க எல்லாம் நினைச்சாங்க, நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் செட்டில் பண்ணாங்க. உமர்லானது வந்ததுக்கப்புறம் இஸ்லாம் விரிவடைந்தது. பல நாடுகளுக்கு விரிவடைந்தது காரணம் உமர்லானோட காலம். அப்போ உமர்லான காலத்தில் இஸ்லாமிய படைகள் நெடுங்காலமாக நினைச்சாங்க வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ என்ன பிரச்சனை வருது? மனிதனுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, தாம்பத்திய தேவை என்பது உண்டா இல்லையா? அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்திருக்கானா இல்லையா? ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ உமர்லாம் நினைச்சாங்க, தன்னுடைய மகள் அப்சாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, மகளை எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க, ஒரு அறிவுரை சொல்லுங்க. பெண்கள் தாம்பத்தியம் இல்லாமல் அல்லது ஆண்கள் தாம்பத்தியம் இல்லாமல் ரெண்டு அறிவு வருது, எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கலாம்? ஏன் கேட்குறாங்க? 6 மாத காலம் 8 மாத காலம் ஒரு இஸ்லாமிய இடத்துல தங்க வேண்டியிருக்கு, மனைவி மக்களை பிரிந்து இருக்க வேண்டியிருக்கு. அப்போ கேட்குறாங்க, அப்சா சொல்கிறாங்க, தந்தை அதிகபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 6 மாதம். இன்னைக்கு இந்த உம்மத்தோட நிலைமை என்ன? எத்தனை நாட்கள் காலம் இருந்தாங்க? அதனால் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? எவ்வளோ ஃபித்னாக்கள் தெரியுமா? கழையூர் சீரழிஞ்சிச்சு, காயல்பட்டினம், புளியங்குடி, இது எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் வெளிநாடுகள் இருக்காங்களோ, குடும்பத்தினுடைய நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாத சமூக சீரழிவு வளர்ந்துருக்கு. இந்த சமூக ஊடகங்கள் இன்னும் அதை அதிகப்படுத்திருக்கு. திருமணமானவங்க என்ன எப்படா கணக்கம்? அந்த பிள்ளை வீட்டில் தானே இருக்கு, இன்ஸ்டாகிராம். அப்போ இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் என்ன செய்யுது? ஒன்று பேராசை, பொறாமை. ஒருத்தருக்கு அதெல்லாம் இருக்க, நமக்கு இல்லையே, அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது. சும்மா ஒரு டிரைவர் வேலைக்கு போயிருப்பான், அங்கே போய் பெல்ஸ் காரில் ஏறி வந்து அப்படியே போட்டா ரொம்ப அடிச்சது. நீ எதுக்கு போனேன்? டிரைவர் வேலை பார்ப்பான், அந்த கார் உடம்புலதா முடியும், அங்கே போய் செய்கிறாங்க. அப்போது பொறாமையும் பேராசை ஏற்படுத்தி ஒழுங்காக பண்ணி சேர்த்துச்சது கெடுக்கக்கூடிய வேலை அதிகமாச்சு. அடுத்து என்ன முக்கியமான பாதிப்பு? சமூகம் மற்றும் குடும்ப பாதிப்புகள் அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன? முதல்ல உறவுகள் புரிதல் அதிகமாக இருக்குது. எத்தனை நீங்கள் பாருங்க, நம்ம ஒரு புளியங்குடியில் ஒரு வாரத்துக்கு 10 குழா வருது. குழானா தெரியுமா உங்களுக்கு? குழானது பெண்ணு விவாகரத்தை கேட்கறது. ஆண் கொடுத்தா அது தலாக்கு, பெண்ணு விவாகரத்தை கேட்டுதாங்கன்னா அது பேர் குழா. 10 வருது ஜமாத்து சொல்லுவாங்க. கடையனூர்ல இருக்கக்கூடிய ஜமாத்துல் ஆசிரியர் இருந்தவங்க என்ன செய்றாங்க? அவர் இருக்கிறாரு, காஜி இருக்காரு, காஜி இருக்கார்ல, அரசாங்க நியமிச்ச காஜி எங்க இருக்காரு? அன்சாரி மாஸ்டர். ஒரு வாரத்துக்கு 50 விவாகரத்து வரும். எத்தனை? 50. நினைச்சு கூட பார்க்க முடியாது. காரணம் என்ன? மிக முக்கிய காரணம் சமூகம். சரியா? அப்போ அதிக நேரம் என்ன செய்யறாங்க? யாரோ முகம் தெரியாதவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தந்தைகிட்ட பேசுறதில்லை, தாய்கிட்ட பேசுறதில்லை, பேரண்ட்ஸு பிள்ளைகிட்ட பேசுறதில்லை, பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதில்லை,
சகோதரர்கிட்ட பேசுறதுல எல்லாமே குறைஞ்சிருச்சு. அடுத்து என்ன முக்கியமானது? உறவு முறையா. அடுத்து முக்கியமானது பொய் செய்தி பரவு. பார்க்குறது என்னன்னே கண்டம் பண்ணுறது கிடையாது. உடனே ஷேர் லைக் ஷேர் பறக்கணும், வாட்ஸ்அப்பில் பறக்கணும். இப்படி பரப்பே தான். எங்கேயாவது பிரச்சனை வந்தால் முதல்ல நெட்டை கட் பண்ண அப்படின்னா கவர்மெண்ட் இன்டர்நெட் கட் பண்ணி இருந்தால் தான் அனுப்புவேன். அப்போது இவ்வளோ ஆணை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக காரணியாக இது இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இல்லையா? இதெல்லாம் நீங்களே உங்களுடைய இடவாங்க. புதுசாக சொல்லலை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜும்மாவுடைய நாளில் நினைச்சிருந்தா இந்த காரணிகள்லாம் இருக்குது. இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளையும் பார்க்கணும். எல்லாம் இருக்குது இல்லை, எல்லாம் தெரியும். ஏன்னா எனக்கு புதுசாக தெரிஞ்சு இதை நடக்க தெரியும். இப்போ யார் இதை திருத்துவது? உண்மத்தை யார் திருத்துவது? யார் பொறுப்பேற்பது? ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே பொறுப்பு சொல்றாங்கல்ல. ஒரு மனிதர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பு, அவருடைய மனைவிக்கு பொறுப்பு, அவருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு ஆண். பெண்ணானவர் யாரு? கணவன் இல்லாத போது அவருடைய கற்புக்கும் அவருடைய கணவனுடைய சொத்துக்களுக்கும் கணவனுடைய வீட்டிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு பொறுப்பு. ஒரு நிர்வாக தலைவர் அவர்களுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பு. ஒரு பள்ளிவாத தலைவர் பள்ளிவாதத்துக்கு பொறுப்பு. இதெல்லாம் பொறுப்பு சொல்லிருக்காங்கல்ல. இந்த பொறுப்புக்கு பதில் சொல்லாமல் உங்கள் நவலாதுன்னு சொல்லுறது மிக முக்கியமான கேள்வி தானே. நீங்கள் உங்களுடைய பொறுப்புக்கு பதில் சொல்லாமல் நகலாது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் நம்மிலிருந்து அந்த மாற்றத்தை ஆரம்பிங்கள் என்று சொன்னால் முடியாது. சரி, ரைட், இவ்வளோ ஆன பிரச்சனையை சொல்லும். இப்போ தீர்வு தான் என்ன? இப்போ தீர்வு என்ன? நாம் என்ன சொல்லணும்னா, அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை நமக்கு நிறைய இந்த செய்திகளுக்கு எல்லாருமே சொல்லிச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு முத்தாய்க்காக ஒரு முன்மொழி சொல்லிக்கலாம். என்னன்னு சொன்னால், நான் குறைவான வார்த்தைகளை சொல்வது காண்பிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த குறைவான வார்த்தைகளிலிருந்து நீங்கள் நிறைய எடுக்கலாம் மீனிங். சரியா? அப்போ இன்னைக்கு பிரச்சனை ரசூலுல்லாஹ் காலத்தில் சமூக ஊடகங்கள் இருந்தா இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் பதில் இருக்கான பதில் இருக்கு. எப்படி பதில் இருக்கு? முதல்ல பொய் செய்திகளை பரப்புவது கூடுமா கூடாத மார்க்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெளிவா, சஹீஹ் முஸ்லிம்ல 5வது செய்தி அறிவிக்கிறாங்க. கேள்விப்படும் செய்திகள்லாம் உண்மை என்று ஆராயாமல் பிறருக்கு எவன் அறிவிக்கிறான், அறிவிப்பதே அதுதான் பொய்யன் என்பதற்கு அறிவியல் என்று சொல்றாங்க. அவன் பொய்யன் என்ற அறிவியல் கேள்விப்படும். நம்ம என்ன செய்யறோம்? பார்ப்போம், நல்லா இருக்கா பார்ப்போம், இது உண்மையா பொய்யான்னு கூட செய்யும். நம்ம ஏரியாமலே நிறைய பொய்கள் செய்வோம் வரப்பேருக்கு. அடுத்து என்னது? நம்ம நாவை பேணுதல் மார்க்கத்தை சொல்லியிருக்கா? நம்ம இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், தவறான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸின் 10 சஹீஹ் புகாரியில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அறிவிக்கிறாங்க, முஸ்லீம்கள் சிறந்தவர் யார்? அல்லாஹ் கேட்குறாங்க, முஸ்லீம்கள் சிறந்தவர் யார் உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எவருடைய நாவு மற்றும் கைகளின் தீங்கிலிருந்து மக்கள் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்தான் முஸ்லீம்கள் சிறந்தவர். அப்போது நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நாவை கைகளுக்கு வேணுமா இல்லையா? நாம் பிறருடைய மாணவர்கள் விஷயத்தில் நாம் கேள்விப்பட்ட விஷயத்தை அப்படியே அனுப்புறது. நாம் இதுக்கு முன்னாடியாவது யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு நேரடியாக சொல்லலாம். ஆனால் இந்த சனியில் அனுப்பிச்சோம்னா 50,000 பேருக்கு ஒரே நேரத்தில் போகுது. அப்போ எவ்வளோ பெரிய குற்றம் சொல்வது, எவ்வளோ பெரிய பாரிய பாவம் பாருங்க. அப்போ நம்மை சைத்தான் வழியிட்டு நினைக்கிறான். இப்படி தான் என்ன செய்யணும்? செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேர விஷயத்தை பற்றி நிறைய இருக்குது. நேர விஷயம் சொல்கிறாங்க. நேர விஷயத்தில் தேவையான, அதாவது சொல்ல திரும்பியதில் 2317 என்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூஹுரைரா அறிவிக்கிறாங்க, தேவையற்ற வீணான காரியங்களை விட்டு விடுவதே ஒரு மனிதனின் சிறந்த இஸ்லாமிய பண்பாக சொல்வது. தேவையற்ற வீணான காரியங்களை விட்டு விடுவது நமக்கு சம்பந்தம் இல்லையா, அதை விட்டு தலையிடாமல் இருக்கிறது சிறந்து சொல்வது. சரியா? அடுத்து என்னது? சரி, ரைட்டு, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதில் தான் முடிக்க வேண்டியது. என்ன செய்ய? எத்தனை பேருடைய நல்ல யோசனை, எத்தனை பேருடைய காலை பொழுதை பாழாக்கிருக்கு, எத்தனை பேருடைய இரவு பொழுதை காலை அது என்ன பாழாக்கிருக்கு, எத்தனை பேருடைய குர்ஆன் ஓதுதலை, எத்தனை பேருடைய தாவாவை காலையாக்கி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யோசிப்பாங்க. அப்போ இவ்வளவு மோசமான சூழ்நிலை நம்மளை உடம்பு விட்டுருக்காது. இதுலேருந்து நாம் பாதுகாக்க வேண்டாமா? அல்லாஹ்விட கேள்வி.
யாரெல்லாம் எழுதி பாதுகாப்பு சொல்லுவோம். ஸ்க்ரீன் டைம் அவன் யோக்கிய மாதிரி கூகுள் என்ன செய்யறான், ஸ்க்ரீன் டைம் ஒரு ஆப் கொடுத்துருக்கான். நீங்கள் எவ்வளோ நேரத்தை செலவழிங்க அதுவும் சொல்லுவோம். சரியா? பேரண்டல் கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. இது எல்லாமே என்ன செய்யும், உங்களை நீங்களே அதிலிருந்து பாதுகாப்பதற்கு அவனை கூடுதல் கொடுக்கும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் போய் டிஜிட்டல் வெல்பீயிங் போட்டுப்பாரு. அதில் தெளிவாக காமிக்கும். டிஜிட்டல் வெல்பீயிங்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் செலவழிக்கணும், நைட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கணும், நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஃபோன் என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், அது சைலண்ட் மோடில் போடணுமா, ஆட்டோமேட்டிக்காக ஏர்ப்ளைன் மோடில் போடணுமா, எல்லா ஆப்ஷன் இருக்குது. நமக்கு யாருக்குமே தெரியும். அது மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன காட்டப்படுது, நம்முடைய நேரங்களும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நம்முடைய விவாதத்துகளை எல்லாத்தையும் வீணடித்து உண்மை ஒரு அடிமையாக ஆக்குவது, நம்மை அடிமையாக்குவது மூலமாக பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நம்மளை கஸ்டமராக்கி அவனுக்கு சம்பாத்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சைத்தானுடைய செயலை மறைமுகமாக எதையெல்லாம் மாற்றம் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அந்த செயல்களை எல்லாம் நம்ம செய்ய தூண்டுகிறது. இறுதியாக நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கிறது. அன்பான சகோதரர்களே, நிறைய வீடுகளில் பேரண்ட்ஸ் மீட்டிங் மாசால் நடக்கும். பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்கன்னா என் பிள்ளை அது செய்ய மாட்டேங்குது, என் பிள்ளை எதை செய்ய மாட்டேங்குது. நீங்கள் செய்தீங்களான்னு கேட்பாங்க, பதிலே வரும். நீங்கள் தொழுகிறீங்களாமா சரியா, பதில் இல்லை. நீங்கள் வீட்டில் போனீங்களா, பதில் இல்லை. நீங்கள் ஒரு ஹதீஸ் வீட்டில் வாசிக்கிறீங்களா, பதில் இல்லை. உங்கள் பிள்ளை மட்டும் எப்படி இருக்கும் சரியா, பிள்ளை மட்டும் எப்படி இருக்கும், தாயை போல பிள்ளை நூலை போல சில சொல்லாமல் தமிழில் தாயை போல பிள்ளை இருக்கும். அப்போ நாம் இதில் மூழ்கி விட்டு நம்முடைய பிள்ளைகள் சரியாக ஆகாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் சொன்னால் ஃபோன்களை நாம் அதிகமாக நாம் பாவித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாவிக்க கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு கொடுக்குறோம். இவருடைய பலன் என்ன, இதனுடைய விஷயம் எதை கொண்டு போய் சேர்ந்தது. இன்னைக்கு போய் பாருங்க, கண் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்க, எத்தனை சின்ன பிள்ளைகள் கண்ணாடி கொடுக்குறாங்க. 20 ஆண்டு காலமாக இல்லாத அளவுக்கு கண் பிரச்சனை அதிகமாக இருக்கு. 20 ஆண்டு காலமாக இல்லாத அளவு தண்டுவட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, நரம்பு பிரச்சனை அதிகமாக இருக்கு, முதுகு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. காரணம் என்ன, ஃபோன். சரியா? அதனால இதில் இருந்தெல்லாம் நம்ம நினைச்சணும் பாதுகாப்பு. அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டேன் சொன்னால் இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நமக்கு நேரம் பத்தாதனால நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ் இதோட என்னுடைய முதல்வரையை பெற்றுக்கொள்கிறேன். பாடமான அனுமதிக்காக ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். அருமையான சகோதரர்களே, இந்த சமூக ஊடகங்களால் இருக்கக்கூடிய பாதிப்புகள், நாம் செய்ய வேண்டிய தீர்வுகளை இஸ்லாம் என்ன நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது விஷயங்கள் முதல்வரை பார்த்தோம். இது ரபியுல் அவ்வலுடைய மாதம். இந்த மாதத்திலே நிறைய பிதஅத்துகள் நடந்து கொண்டிருக்கு. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், குல்ல பிதஅத்தின் தலாலத் வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்திலே புதுமையாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் பிதஅத், அனைத்து பிதஅத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்துக்கு தான் கொண்டு போவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ரசூலுல்லாஹினுடைய பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பாத்தியா ஓதுவது, பிறந்தநாளை கொண்டாடுவது, அன்னைக்கு மௌலத்துகள் ஓதுவது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. எந்த அறிஞர்களும் இன்று மதுவை நாங்கள் பின்பற்றோம் சொல்லக்கூடிய அந்த 4 இமாம்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்துப்பாரு, அவங்க யாராவது ஆதரிச்சிட்டாங்கன்னா இல்லவே. ரசூலுல்லாஹை நம்ம தம் உயிரை விட அதிகமாக நேசித்தவர்கள் சஹாபா. அவங்க செஞ்சாங்களா, செய்யல. அவங்க பின்னாடி இருந்த சமுதாயம் தாபியன்கள் செஞ்சாங்களா, செய்யல. அவங்களுக்கு பின்னாடி இருந்த தபோல் தாபியன்கள் செஞ்சாங்களா, இல்லை. அவங்களுக்கு பின்னாடி இருந்த பெரிய பெரிய மார்க்கத்தின் மூத்த உலமாக்கள் செஞ்சாங்களா, செய்யல. இவங்களுக்கு மட்டும் இப்படி செய்ய துணி வருது. எப்படி செய்தாங்க, நம்ம கண்டும் காணாமல் போய்கிட்டு இருக்கு. ஓ, இது பெரிய அநியாயம். ரசூலுல்லாஹ் அதில் நிறைய மௌலூதுகள் எப்படி இருக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட துவா செய்கிற மாதிரிலாம் இருக்கு. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது, அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அழைக்காதீங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அப்படி அழைத்து கொண்டு இருக்கிறாங்களா இல்லையா? நாம் என்ன செய்யணும், ஒரு பின் நோட்டீஸ் கொடுத்தோமா, போய் நம்ம தான் இதற்கெல்லாம் நம்ம நேரம் செலவழிச்சோமா, இதிலே தான் நேரம் நடந்துச்சு. அப்போ இதுலேயும் நாம் செய்யலாம், அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம செய்யலாம். ஒரு போஸ்ட் போடலாம், எத்தனை பேர் நாம் செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் நாம் செய்வோம்னு சொல்கிறேன். இதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட், 2 பக்கமும் மிக கூர்மையாக உடைய ஆயுதங்கள்.
அதை சரியாக பாதிக்கவில்லை என்று சொன்னால் உங்களையும் பதம் பார்த்துரும், எதிர்காலத்திலையும் பதம் பார்த்துரும். அதனால் அதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பிதஅத்திலிருந்து நாம் வழிகட்டுகிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் இந்த பிதஅத்துகள் செய்யாமல் அல்லாஹ் தூரம் காட்டித்த வழிமுறையிலே நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.